யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்த்து தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம் அப்படின்னா, உங்கள் மனசில் நிற்கக்கூடிய அந்த நபர் காதலில் ஏன் ரொம்பவே பொறுமையாக இருக்காங்க, இவ்வளோ ஸ்லோவாக ஏன் போயிட்டுருக்காங்க அப்படின்றத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளலாம். ஓகே, அதுக்கு முன்னாடி உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும் அப்படின்னா மேலே இருக்க வாட்ஸ்அப் இல்லைனா இன்ஸ்டாகிராமுக்கு டிஎம் பண்ணி பர்சனல் ரீடிங் வந்து பெற்றுக்கொள்ளுங்க. நீங்கள் எந்த கண்ட்ரியாக இருந்தாலுமே சரி, ரொம்பவே ஈஸியான வகையிலே உடனுக்குடனே பர்சனல் ரீடிங் வந்து பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஓகே, நான் இங்கே வந்து ஏஞ்சல் டெக்கும் எடுத்து வச்சுருக்கேன். ஓகேயா, ஃபர்ஸ்ட் இந்த டெக்லேருந்து ஏன் உங்கள் நபர் வந்து ரொம்பவே பொறுமையாக இருக்காரு அப்படின்றத நம்ம கிளியர் பண்ணி பார்த்துட்டு, கடைசியாக ஏஞ்சலோட ஆன்சர் இந்த காதலை பொறுத்து என்னவா இருக்குது அப்படின்றதையும் நம்ம ஒவ்வொன்றா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேயா, இப்போ பார்த்துடலாம். காதலில் உங்கள் நபர்கள் ஏன் ரொம்பவே அமைதியாக பொறுமையாக இருந்துகிட்ருக்காங்க அப்படின்ட்டு. ஓகே, காதலில் ஏன் அவங்க ரொம்பவே பொறுமையாக இருக்காங்க அப்படின்னா, இந்த நபர்கள் வந்து ஒரு சில ஸ்ட்ராங்னஸ் இல்லாமல் இருக்கலாம். தனிப்பட்ட ரீதியாகவே ரொம்ப பலவீனமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு கரண்ட்லி இருக்குது. அதனால கூட தன்னையே கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணிக்கணும், இன்னும் கொஞ்சம் முன்னோக்கி நடக்கணும். அப்போது இவங்க வந்து இந்த நீங்கள் காதலிக்கக்கூடிய நபர் வந்து இவங்க குடும்பத்தையோ ஏதாவது ஒரு விஷயத்த சார்ந்து இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அவங்க இப்போ என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இதெல்லாம் இல்லாமல் இவங்களே தனிப்பட்ட ரீதியாக நிற்கணும், இவங்க ரொம்ப ஸ்ட்ராங் ஆகணும். இவங்க எப்போ தனிப்பட்ட ரீதியாக நின்று ஸ்ட்ராங்காகலாம் ஆரம்பிக்கிறாங்களோ, அப்போ தான் இவங்களால உங்களுக்காக இந்த காதலுக்கு வந்து ஸ்டெப் எடுக்க முடியும், தன்னம்பிக்கையாக இந்த காதலை வந்து முன்னெடுத்துட்டு போக முடியும். அதனால இவங்க வந்து ஸ்ட்ராங் பண்ணுற இடத்துல தான் இப்போ வந்து நின்றுட்டுருக்காங்க. ஓகே, ஸோ அதனால கூட இந்த இடத்துல நீங்கள் டக்குன்னு இந்த திருமணத்துக்கோ இல்லை ஏதாவது ஒரு கமிட்மெண்ட் கேட்குறீங்க, இல்லை என் கூடயே ட்ராவல் பண்ணு அப்படின்னு எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா, இவங்க ஒரு ஆன்சர் கொடுக்காம இருக்கலாம். ஓகே, இவங்களுக்கு இப்போதைக்கு தேவை தன்னை கொஞ்சம் இன்னுமே ஸ்ட்ரென்த்தான இடத்துக்கு எடுத்துகிட்டு வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆக்கி கொள்ளணும், ஸ்ட்ரென்த்துக்கு வரணும் அப்படின்றது தான் இவங்களோட தேவையாக இருக்குது. அதாவது உங்கள் நபர்களுக்கு தனிப்பட்ட ரீதியாக பார்க்க இவங்க ஒரு ஸ்டாராக ஒரு கெத்தாக நிற்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. அதாவது சும்மாவே எல்லா விஷயத்துக்கும் அதிகாரம் செலுத்தக்கூடிய வகையில் தான் வந்து எல்லாத்துக்கும் முக்கியத்துவமாக இருக்கணும், மற்றவங்களுக்கும் நான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும், அதே மாதிரி மற்றவங்க எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும் அப்படின்னு எல்லா விஷயத்துமே தன்னோட அதிகாரத்தை வந்து நிலைநிறுத்தணும். அது ஃபேமிலி சைடாக இருந்தாலும் சரி, தனிப்பட்ட ரீதியாக இருந்தாலும் சரி, அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்கள் தான் உங்களோட பார்ட்னர்ஸ். அப்போ இவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, தனிப்பட்ட ரீதியாக இவங்களே ஸ்ட்ராங் ஆக்கி கொள்ளணும். ஓகே, இப்போ இங்கே ஒரு சிலரோட நபர்கள் வந்து இந்த ஃபேமிலி சைட் சார்ந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி பார்க்க இன்னொருத்தங்களுக்கு வந்து ஒரு செட்டப் குரூப்க்கு வந்து இவங்க ஃபேமிலி கூட இந்த காதலுக்கு வந்து ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கிற விதமாக இருக்கலாம். அப்போது இவங்களுக்கு எந்த மாதிரியான வழியை கண்டுபிடிச்சி இந்த காதலில் வந்து ஒரு ஸ்ட்ராங்னஸை எடுத்துகிட்டு வருது, காதலில் வந்து சரியான இடத்துக்கு நகர்த்தி எடுத்துகிட்டு போகிறது அப்படின்றது வந்து இவங்களுக்கு புரிய மாட்டேங்குது தான். அதனால கூட இந்த இடத்துல நீங்கள் காதலிக்கக்கூடிய நபர்கள் வந்து ரொம்பவே பொறுமையை கடைப்பிடிக்கிறாங்க. ஓகே, இங்கே ஒரு சிலரோட நபர்கள் வந்து நான் வந்து மெதுவாகவே நான் மூவ் பண்ணினா கூட நான் வந்து கெத்தாக இருக்கணும் அப்படின்றதுல வந்து முழு கவனமும் செலுத்துறதுனால கூட எல்லா விஷயமும் இவங்களுக்கு சாதகமாக அமையணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குது. அதனால கூட இந்த காதலை பொறுத்து மெதுவாக ஸ்லோ ஆகி போனாலும், இப்போ இருக்க சுச்சுவேஷன் வந்து கவலை தரக்கூடிய மாதிரி இருந்தாலும், இதோட முடிவு வந்து நல்லதாக இருக்கணும் அப்படின்றதுக்காக எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்னு எதுவுமே பண்ணாமல் கொஞ்சம் ஸ்லோவாக இந்த நபர்கள் ஒவ்வொரு விஷயமாக மூவ் பண்ணி எடுத்துகிட்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகே, அதனால கூட இந்த நபர்கள் வந்து பொறுமையாக இருக்கலாம். இன்னொரு விஷயம், இந்த நபர்கள் வந்து இப்போ உங்களோட தொடர்பில் இல்லாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்குது. அப்போது இந்த நபர்கள் தொடர்பில் இல்லாமல் இருக்க இவங்க வந்து இந்த நபர்கள்கிட்ட நண்பர்கள்கிட்ட இந்த விஷயத்தை பற்றி உங்கள் கல்யாணத்தை வந்து எப்படி நகர்த்தலாம், இப்போ இருக்க சுச்சுவேஷனை எப்படி மாற்றலாம் அப்படின்னு ஹெல்ப்பெல்லாம் கேட்கும்போது இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா, சிலர் கூடி கிடைக்கிற விஷயங்கள் வந்து இவங்களை வந்து பொறுமையாக இரு அப்படின்னு சொல்கிறதா கூட இருக்கலாம். அதாவது சுற்றி நிற்கிற நபர்கள் நீ இன்னும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கலாம் அப்படின்றதும், இன்னும் கொஞ்சம் இவங்களை பயமுறுத்துகிற மாதிரி சில விஷயங்களை சொல்கிறதுனால கூட இவங்க அடுத்த கட்டத்தை வந்து எடுத்து வைக்கிறதுல பயந்துடுறாங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஓகே, அப்படி ஒரு பயம் வந்துடுறதுனால என்னமோ ஓகே நம்ம இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகணும், இன்னும் கொஞ்சம் இதுக்காக ஒர்க் பண்ணணும், இன்னும் கொஞ்சம் எஃபெக்ட் போடணும் அப்படின்றதுக்காக ஓகே ஓகே அப்படின்னு எந்த விஷயத்தையுமே உங்ககிட்டயும் ஓப்பனாக சொல்லாமல் மனசுக்குள்ளேயே வச்சுட்டு மெதுவாக பொறுமையாக ஒரு ஆன்சர் கொடுக்காம போகிறதுக்கான வாய்ப்பு தான் கரண்ட்லி வந்து இருக்குது. காதலில் வந்து திருமணம் அப்படின்ற லெவலுக்கெல்லாம் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா, கண்டிப்பாக அதுக்கான கட்டங்களை வந்து தாண்டணும் இல்லையா? ஆனால் இங்கே ஒவ்வொரு கட்டத்தை தாண்டும் போது இவங்களுக்கு ஒவ்வொரு விதமான டிப்ரெஷன் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போது இவங்க ஒவ்வொரு அடியையுமே ரொம்ப பார்த்து பார்த்து பொறுமையாக தான் எடுத்து வைக்கிறாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடியே ரொம்ப வேகமாக செயல்பட்டு, இல்லை எந்த விஷயத்த எந்த இடத்துல பேசணும், எந்த விஷயத்த எப்போ பண்ணணும் அப்படின்றது தெரியாமல் டக்கு டக்குன்னு முடிவெடுத்ததுனால கூட இப்போ உங்கள் ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு நோ கான்டாக்ட், இல்லை 2 பேத்துக்குமே ஒரு தகராறு, வாய் பேச்சு தகராறு அப்படின்னு நீங்கள் 2 பேரும்
நேரம் கதைச்சு கொள்ளாம இருக்கலாம். ஸோ அதனால இப்ப இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இதுக்கப்புறம் இந்த ரிலேஷன்ஷிப்ல ஏதாவது முடிவு எடுத்தா கூட ரொம்ப பொறுமையா இதுக்கான அடிய எடுத்து வைக்கணும். இப்ப நம்ம பொறுமையா ட்ராவல் பண்ணி போனா தான் இந்த காதல வந்து அ தக்க வச்சுக்கொள்ள முடியும். அதாவது லாங் டைம் ட்ராவலா வந்து எடுத்துட்டு போ முடியும். அப்படின்றதுக்காக இங்க ஒரு ஒரு சிலரோட நபர்கள் பொறுமையா இருக்கிறதுக்கு காரணம், இப்போ இருக்க அந்த சூழ்நிலைய வந்து ஒரு சரிசமமான இடத்துக்கு எடுத்துட்டு வரணும் அப்படின்றது தான். இந்த இடத்துல நீங்களும் உங்க காதலோ பிரச்சனையா இருக்க மாதிரி எனக்கு தெரியல. ஆனா, இங்க சுத்தி நிக்கிற அந்த நபர்கள், அந்த காதலுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிற நபர்கள், சூழ்நிலைய ரொம்ப மோசமா எடுத்துட்டு போறது அப்படின்ற மாதிரி சூழ்நிலைகள் தான் இருக்கு, போயிட்டுருக்கு அப்படின்றதுனால, இவங்க இப்போதைக்கு உங்கள சமாதானப்படுத்துறதையும் தாண்டி, இப்ப இருக்க சூழ்நிலைய எப்படி ஒரு கட்டுக்கு எடுத்துட்டு வரலாம் அப்படின்றதுனால கூட, உங்க நபர்கள் இந்த இடத்த ரொம்ப பொறுமையா ஹேண்டில் பண்றாங்க அப்படின்றத நம்மளால இங்க காட்சி வழியா பார்க்க முடியுது. ஸோ, இப்போ இருக்க சூழ்நிலையில அதே டைம் தான் இவங்களுக்கு 2 விதமான ஆப்ஷன் இருக்கலாம். உங்க நபர்களுக்கு அதாவது இந்த சைட், மத்த சைட் அப்படின்னு. இதில 2ல எந்த விஷயத்த வந்து நம்ம சூஸ் பண்ண போறோம் அப்படின்ற ஒரு குழப்பத்தில கூட இங்க ஒரு சிலரோட நபர்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்போ இவங்களுக்கு இந்த 2 விஷயமும் ஈக்குவலா தெரியலாம். ஓகே. ஸோ, இது நீங்க தேர்ட் பார்ட்டியா இருந்தாலும் சரி, இல்ல அவங்கள சுத்தி நடக்கக்கூடிய விஷயமா இருந்தாலும் சரி, 2 விஷயமே சரிக்கு சமமா இருக்கு. ஆனா, நான் இந்த ஃப்யூச்சருக்காக ஒரு முடிவெடுத்தாகணும் அப்படிங்கிற நேரத்தில எத நம்ம சூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக பொறுமையா போலாம். நம்ம பொறுமையா இருந்தா தான் 2ல எது வேணும் அப்படின்ற முடிவ வந்து சரியான ரீதியில எடுத்துக்கொள்ள முடியும் அப்படின்றதுக்காக கூட, இங்க ஒரு சில நபர்கள் ரொம்ப பொறுமையா போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்போ இப்ப தேர்ட் பார்ட்டியா இருக்கட்டும், நீங்களா இருக்கட்டும் 2 பேத்துக்குமே ஒரு சில ஆன்ஸர வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க. ஓகே. ரொம்பவே இவங்க பிஸியா இருக்க மாதிரி, ஒர்க்ல ரொம்பவே கவனம் செலுத்துற மாதிரி, இல்லன்னா எனக்கு ஏதாவது தனிப்பட்ட ரீதியாவே பிரச்சனை இருக்கு, இல்லன்னா இந்த ஃபேமிலி இஷ்யூ இருக்கு அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு விஷயத்த வந்து காரணமா வச்சுட்டு இப்போதைக்கு இந்த நபர்கள் வந்து நகர்ந்து தான் நிற்பாங்க. அப்போ இந்த இடத்துல வந்து ஏதோ ஒரு விஷயத்த முடிவு செய்யக்கூடிய இடத்துல உங்க நபர்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதாவது இப்போ நான் இதை தேர்ந்தெடுக்க போறேன் அப்படின்னா அந்த விஷயம் சரியா தவறா அப்படின்ற ஆராய்ச்சியில கூட உங்க நபர்கள் யோசனையில கூட இருக்கிறதுக்கான வாய்ப்பு கரெக்ட்லி இருக்கு. ஓகே. ஸோ அதுதான். இந்த இடத்துல முடிவெடுக்கக்கூடிய விஷயமோ, தேர்வு செய்யக்கூடிய விஷயமோ எத நோக்கி அப்டின்னா, கண்டிப்பா இது வந்து காதல் நோக்கி தான் இருக்கு. ஓகே. ஸோ இந்த காதல நோக்கி ஒரு ஃபேமிலியா எடுத்துட்டு போறது, இல்ல இந்த நபர தான் நான் திருமணம் பண்ணிக்கொள்ள போறேன் அப்டின்ற மாதிரி, அதுகள நோக்கி நகர்த்துறதுல தான் இவங்களோட கவனம் இருக்கு. அப்போ இந்த தேர்வு செய்ய போறேன் அப்டின்ற விஷயமும், கண்டிப்பா இது காதல், இவங்களோட திருமணத்த நோக்கி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகேயா? ஸோ அப்போ உங்களோட நபர்கள் இல்லன்னா நீங்க காதல் பண்ணி ஒரு திருமணம் பண்ற ஏஜ்ல இருக்கிறதுக்கான வாய்ப்பு தான் இந்த இடத்துல ரொம்பவே அதிகமா இருக்கு. ஓகே. ஸோ இந்த நபர்கள் இப்போ காதல் அப்படின்றது யோசிக்கிறதையும் தாண்டி இந்த இடத்துல திருமணம், வாழ்க்கை, ஒரு கமிட்மெண்ட் அப்படின்னு தான் யோசிச்சுட்ருக்காங்க. ஓகே. ஸோ இவங்க ரொம்ப மெச்சூர்டான ஆட்களா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால தான் இந்த நபர்கள் என்ன நடந்தாலும் பரவாயில்ல, இது வாழ்க்கைக்கு வந்து முக்கியமான விஷயத்த தான் நான் செலக்ட் பண்ணணும், தேவையான விஷயத்த தான் எடுத்துக்கொள்ளணும் அப்படின்றதுல உறுதியாக இருக்கனால இங்கே மெச்சூர்டான விஷயத்த வந்து நம்ம எடுத்துக்கொள்ளணும் அப்படின்றதுலையும் இவங்க அதிகப்படியான கவனம் செலுத்துகிற மாதிரி தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து தனிப்பட்ட ரீதியாக அந்த முயற்சிகள்லாம் எடுக்கிறாங்களா அப்படின்னு கேட்டால் கிடையாது. இவங்க வந்து இன்னொரு நபரோட சேர்ந்து கதைக்கிறது, இல்லைன்னா இந்த பிரச்சனையை பற்றி இன்னொருத்தவங்ககிட்ட ஹெல்ப் கேட்குறது, கைட் கேட்குறது அப்படின்றதெல்லாம் பண்ணுறதுனால தான் இங்கே கொஞ்சம் இன்னும் தாமதமாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது சீக்கிரமாக எடுக்க வேண்டிய முடிவை கூட இவங்க நிறைய கைட் கேட்டு, இன்னொருத்தர்கிட்ட போயிட்டு சஜஷன் கேட்டு அப்படிலாம் பண்ணுறதுனால தான் இந்த இடத்துல இன்னும் அவங்களால இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்பவே ஸ்லோவாக போயிட்டுருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த நபர்கள் பொறுமையா இருக்க பட்சத்தில உங்கள மறந்துட்டாங்களா அப்படின்னு கேட்டா, உங்கள மறந்துட்டாங்க அப்படிலாம் கிடையாது. உங்களோட எண்ணங்கள்ல இருக்கீங்க. அதாவது தூரத்தில இருக்கீங்க அப்படின்றது மட்டும் தெரியுது. அப்போ உங்க ரிலேஷன்ஷிப் ஒரு தூரதேச காதலா இருக்கிறதுக்கு, இல்லைன்னா தூரமா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதாவது ட்ராவல் பண்ணி போய் தான் என் நபர வந்து நான் பார்க்க முடியும். நெனச்ச மாதிரி உடனே பார்க்க முடியாது அப்படின்றதுனால கூட, இங்க ஒரு சிலரோட நபர்களோட எண்ணங்கள் எப்படியா இருக்குன்னா, அதாவது ட்ராவல் பண்ணி இல்லையா போணும். ஸோ அதுக்கான எஃபெக்ட் வந்து கண்டிப்பா இவங்க போடணும்ல. ஸோ அத பத்தி தான் இந்த நபர்கள் வந்து அதிகமா சிந்திச்சுட்ருக்காங்க. இத பத்தி கூட இவங்கள சுத்தி நிக்கிற நபர், ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கூட ஹெல்ப் கேட்டுட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்போ இங்க புது தொடக்கம் அப்படின்றது வந்து ஏதோ ஒரு இடத்துல இங்க ஒரு சிலருக்கு வந்து ப்ளோக் ஆகி போன மாதிரி தான் இருக்கு. அதாவது இவங்க நினைச்சாங்க அப்படின்னா கண்டிப்பா முன்னெடுத்து வர முடியும். இது காதலையும் உங்களுக்கு கொடுக்க முடியும். அப்போ இவங்க இவங்க எடுக்குறாங்கல்ல, அந்த தீர்வ வந்து எடுக்குறாங்கல்ல அப்படின்றது தான் இங்க தெரியுது. ஏன்னா, இந்த நபர்கள பொறுத்து இப்ப அவங்கள கேட்டு தான் நான் முடிவெடுக்கணும், இல்ல ஃபேமிலிய சார்ந்து தான் நான் முடிவெடுக்கணும் அப்படின்னு இருக்க நபர்களே கிடையாது. உங்க நபர்கள் எப்படின்னா, இல்ல நான் தனி, நான் கெத்து, என்னோட முடிவ நான் தான் எடுப்பேன் அப்படின்னு ரொம்ப ஒரு மெச்சூர்டான ஆட்கள். ஓகே. ஸோ இவங்க வந்து ஓகேன்ட்டு முன்னுட்டு வந்தாங்க அப்படின்னா, கண்டிப்பா இந்த காதல் வந்து உங்க கையில சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா, இவங்க முன்னிட்டு வர்றதையே கொஞ்சம் கடினமா நினைக்கிறாங்க. ஓகே. ஸோ அப்படிங்கிறதுனால தான் இங்க வேற வழி இல்லாம பொறுமையா போயிட்டுருக்காங்களோ அப்படின்ற மாதிரி இருக்கு. ஓகேயா?
ஸோ இந்த காதலை பொறுத்து ஏஞ்சல் வந்து முதல்ல என்ன சொல்கிறாங்க அப்படின்றத பார்த்துக்கலாம். ஸோ அவங்களோட ஆன்சர் என்னவா இருக்குது இந்த காதலுக்கு அப்படின்னு ஏன் உங்கள் நபர்கள் வந்து ரொம்பவே பொறுமையாக இருக்காங்க அப்படின்றத ஓகேயா. ஸோ இங்கே ஒரு சில நபர்கள் பொறுமையாக இருக்காங்க அப்படின்றதையும் தாண்டி கொஞ்சம் அந்த ஈகோவில் இல்லை நான் தான் அப்படின்னும் இல்லை என்ன சார்ந்து தான் எல்லாருமே வரணும் நான் எடுக்கிறது தான் முடிவாக இருக்கணும் அப்படின்னு இங்கே ஒரு சில நபர்கள் நினைக்கிறதுனால கூட இந்த பொறுமை அப்படின்ற விஷயமும் தாமதம் அப்படின்ற விஷயமும் இந்த காதலில் வந்து அதிகமாக இருக்கலாம். ஓகே. ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க ஏஞ்சல் அப்படின்னா, ஸோ காதலை பொறுத்து நீங்கள் ரொம்ப காலமாக ஒரு முடிவுக்காக காத்துட்ருக்கீங்க. நீங்கள் எதிர்பார்த்த முடிவு கிடைக்கல அப்படின்னா, இந்த இயர் முடியும் முன்னாடி நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு சில முடிவுகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்கள் நபர்கள் இதுக்கான ஆக்ஷன் கொடுக்குறாங்க இல்லை அப்படின்னாலும், அவங்க அதுக்கான ஆன்சர் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இங்கே ரொம்ப அதிகபட்சம் பார்த்தோம் அப்படின்னா, எஸ் அப்படின்ற ஆன்சர் தான் வருது. ஸோ இந்த ரீடிங் பார்க்க முன்னாடி, இல்லை இந்த ரீடிங் பார்க்க உங்களுக்கு ஏதாவது ஒரு கேள்வி வந்து மனசில் ஓடிட்டுருக்கு அப்படின்னா, அதுக்கான ஆன்சர் எஸ் தான். ஓகே. ஸோ இன்னொரு விஷயம் கொடுத்துருக்காங்க. அதாவது ஆர் யூ ரெடி அப்படின்னும் நீ இதை நம்புறியா அப்படின்னும் கேட்டிருக்காங்க. அதாவது நீங்கள் இப்போ வந்து ஏதாவது ஒரு விஷயத்த ஸ்ட்ராங்காக நம்பணும். ஓகேயா. ஸோ இல்லாத விஷயத்த ஸ்ட்ராங்காக நம்புனீங்க, நெகட்டிவான விஷயங்களை நம்புனீங்க அப்படின்னா அந்த நெகட்டிவான விஷயங்கள் தான் நடக்க போகுது. அதையே நீங்கள் பாசிட்டிவான விஷயத்தெல்லாம் பண்ணுறீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களை சுற்றி அத்தனை விஷயமும் பாசிட்டிவாக தான் நடக்க போகுது. ஓகே. ஸோ அப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களோட எனர்ஜியை வந்து நீங்கள் முதல் கிளென்சிங் பண்ணிட்டு நீங்களே உங்களையே தயார்படுத்திக்கோங்க. ஓகே. ஸோ நீங்கள் தயாராக இருக்கும்போது மற்ற விஷயத்துக்கெல்லாம் நீங்கள் ரொம்பவே தயாராக இருப்பீங்க. உங்களால் பாசிட்டிவ் வைப்பை வந்து வெளியிட முடியும். உங்களுக்கு என்ன தேவை அப்படின்றத உங்களால் ஈர்த்து கொள்ள முடியும். ஓகேயா. ஸோ அதனால நீங்கள் எப்போவுமே பாசிட்டிவாக இருங்க. எப்போவுமே நெகட்டிவ் எனர்ஜியோடு இருக்காதீங்க. அப்படி நெகட்டிவ் எனர்ஜி இருக்குது அப்படின்னா கிளென்சிங் பண்ணிக்கோங்க. நீங்கள் பாசிட்டிவாக இருக்கும்போது உங்களை சுற்றி எல்லா விஷயமும் பாசிட்டிவாக தான் நடக்கும். ஓகே. ஸோ இதுதான் இன்றைக்கி உங்களுக்கான ரீடிங். இந்த ரீடிங்கில் நீங்கள் மேலதிகமான தகவல்களெல்லாம் பெற்றுக்கொண்டிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். பெற்றுக்கொண்டிருந்தீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இல்லை அப்படின்னா பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதே போல் இன்னும் ஒரு ரீடிங்கில் நானும் உங்களை சந்திக்கிறேன். பாய், டேக் கேர்.